ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் டவுனில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அண்ட் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷனை பொறுத்தளவு இந்த மாதிரி பேசிக்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமும் நீங்க ஒவ்வொரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க. ஸோ ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ லாஸ்ட் 2 வீடியோல என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்னா, நம்ம செலக்ட் ஆப்ஷன் செலக்ட வச்சு டெவலப் பண்ண ட்ராப் டவுன நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அண்ட் டிவ் வச்சு ஹேண்டில் பண்ண ஃப்ரேம் ஒர்க் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம். கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போறது மல்டி ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்றது பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி யூஆர்எல் லான்ச் பண்ணிட்டேன் அண்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் டெஸ்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த ட்ராப் டவுனை வந்து நம்ம லொக்கேட் பண்ண போறோம். அவே டாட் பேஜ் டாட் லொக்கேட்டா, அதுக்கு நம்ம லொக்கேட்டார் கொடுத்துடலாம். அந்த லொக்கேட்டார வேல்யூ வந்து எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். ஸோ அந்த லொக்கேட்டார வேல்யூ என்ன அப்படின்னா, ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், காப்பி எக்ஸ்போர்ட். நான் நம்புறேன் நீங்க லாஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலா எப்படி டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை நீங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த இதை வந்து நீங்களா ஒரு 10 டைம் வந்து நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால அதை கத்துக்க முடியும். மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க அதை மறந்துடுவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ உங்களுக்கு தோணும் இப்படி போயிட்டு நம்ம கிளிக் பண்ணாலே கிளிக் ஆகுது, நம்ம கிளிக் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். அஃப்கோர்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். பட் கிளிக் பண்ணாம இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுதான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க பொறுத்து இருக்கு. ஸோ யூஸ்வலா நம்ம கிளிக் தானே பண்றோம். நம்ம அந்த வாட்டி கிளிக் பண்ணாம வேற டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணுவோமா? ஸோ அவை பேஜ் கீபோர்டு, இது வந்து உங்களோட லேப்டாப்போ சிஸ்டம்ல இருக்க கீபோர்டு இருக்குல்ல, அந்த கீபோர்ட் டாட் நம்ம என்ன சொல்றோம், டைப் பண்ணு அப்படி. கீபோர்ட் டாட் டைப்பு நம்ம இந்த ஃபில்லுன்னு கொடுத்துருப்போம். கரெக்டா? இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் நம்ம ஃபில்லுன்னு கொடுத்தோம். நீங்க ஃபில்லுன்னு கொடுக்கலாம், டைப்பும் கொடுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன் அதெல்லாம் நம்ம வந்து லாஸ்டா பார்ப்போம். டைப் கொடுக்குறோம். ஸோ டைப் என்ன டைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். நம்மளுக்கு இங்க என்னென்ன வேல்யூ இருக்கு, கிரீன் ப்ளூ பிளாக் ரெட்னு இருக்கா. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், கிரீன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கிரீன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணும், அந்த இங்க வந்து உங்களுக்கு கிரீன்னு டைப் பண்ணும். நான் இங்க கிரீன்னு டைப் பண்றேன், டைப் தான் போகும், கிரீன்னு டைப் பண்ணும். இதை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோணும், சரி டைப் பண்ணிட்டேன் நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னு தோணும். கிளிக் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். அது இல்லாம நீங்க உங்க கீபோர்ட்ல என்டர் டைப் பண்ணுங்களேன். என்டர் டைப் பண்ணிக்கலாம், என்டர் கிளிக் பண்ணீங்களாலும் உங்களுக்கு இங்க வேல்யூ வந்து வந்துடும். அதே தான் நம்ம ஸ்கிரிப்ட்லயும் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், அவை பேஜ் கீபோர்ட், என்னோட கீபோர்டுல ப்ரெஸ், முன்னாடி டைப்புன்னு பண்ணோம், இந்த வாட்டி ப்ரெஸ் பண்றோம். என்னத்தை ப்ரெஸ் பண்ண போறோம், என்ட்ருங்கிற ஒரு கீவேர்டை வந்து ப்ரெஸ் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு புதுசா இருக்கா? இந்த வாட்டி நீங்க புதுசா இதை கத்துக்கிட்டீங்களா? ஸோ கீபோர்டில் டைப்புன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு டைப் ஆகும். ப்ரெஷ்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷ் ஆகும். எஸ்கேப் கொடுத்தா எஸ்கேப் ஆகும், பேக் ஸ்பேஸ் கொடுத்தா பேக் ஸ்பேஸ் ஆகும், டெலீட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புதுசா இருக்கா? அதே மாதிரி அடுத்த ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோமா? இப்போ இந்த இடத்துல என்ன கொடுப்போம், என்ன இருந்தது, ப்ளூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளூன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்க இதுல என்ன ஒன்று பண்ணி பாருங்க, இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்க கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு உங்களால இதை இப்போ 4 இது செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஏரோ மார்க் மட்டும் கிளிக் பண்ணி இது ரிமூவ் ஆயிடுச்சான்னு பாருங்க. அகைன் இது ரிமூவ் ஆயிடுச்சான்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இதை ஓவரால கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே இங்க இருந்து போயிடுச்சான்னு பாருங்க. ஸோ நம்ம ரியல் டைம் சினாரியோல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்க கிரீனை செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல கிரீன் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல கிரீன் டிஸ்பிளே ஆகக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம சினாரியோஸ் பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க வேணாம். நான் சொல்றது புரியுதுல?
நம்ம இங்க ப்ளூ செலக்ட் பண்றோம். ப்ளூ வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்துருச்சான்னு நம்ம வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூ இங்க இருந்து ரிமூவ் ஆயிடுச்சான்னு வேலிடேட் பண்ணணும். அகைன் வந்து இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ப்ளூ இங்க இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு, திரும்பி ப்ளூ இங்க வந்துருச்சா, இப்படிலாம் வந்து நம்ம ரியல் டைம்ல ஆட்டோமேட் பண்ணும்போது பண்ணுவோம். ஓகேல. இப்போ வந்து நீங்க கத்துக்கிட்டது என்னன்னா, எப்படி வந்து ஒரு மல்டி செலக்ட் ட்ராப் டவுன்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்றதுங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க. நம்ம பேஜ் டாட் கீபோர்ட் டாட் டைப் அண்ட் பேஜ் டாட் கீபோர்ட் டாட் ப்ரெஸ் இதுவும் பண்ணி பண்ணலாம். அது டைரக்டா நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு இதை இப்படியும் கிளிக் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதுல என்ன பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஓவரால் க்ளோஸ் ஐக்கான கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்கிரிப்டுக்கு போவோம். ஸோ நம்ம என்னென்ன பண்ணோம்? கிரீன் அண்ட் ப்ளூ. நம்ம டைப் பண்ணது வந்து கிரீனும் அண்ட் ப்ளூ தானே. ஸ்கிரிப்டுக்கு போவோம். கிரீன் அண்ட் ப்ளூ. எஸ், கிரீன் அண்ட் ப்ளூ வந்து நம்மளுக்கு இங்க வந்து செலக்ட் ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளா இருந்ததுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரிப்பீட் நீங்க பண்ணி பண்ணி பாருங்க. அப்படி வந்தா மட்டும்தான் உங்களால இதை கத்துக்க முடியும். அண்ட் எக்ஸ்பார்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிற அந்த எக்ஸ்பார்ட்டை நீங்களா பார்க்குற எல்லா வெப்சைட்லயும் பண்ணி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு நம்ம போக 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 அட்வான்ஸா போவோம். ஓகேவா? ஓகே கைஸ், பை.